ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னையின் அடையாளமாக இருக்கிற சாந்தோம் சர்ச்சை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஹிஸ்டரி இருக்கு. நம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான, அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துக்கு 12 சீடர்கள் உண்டுல, அதுல ஒருவரான தோமா அவங்க இந்தியாவுக்கு இந்தியால பாடுபட்டு இறந்து போனாங்க. அவங்களுடைய கல்லறை இந்த ஆலயத்தின் வளாகத்துல தான் இருக்குது. இந்த சர்ச் பேரு சாந்தோம் சர்ச், அதாவது ஒரு சிறந்த ஒரு அழகான ஆலயம். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான தாமஸ் அவர்களின் கல்லறை இங்க இருப்பதால இது உலகம் ஃபுல்லா ஒரு ஃபேமஸான சர்ச். இந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணி பலருக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த சர்ச்சை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அப்படி இந்த மெயின் ரோட்ல இருந்து அப்படி சர்ச்சுக்குள்ளே போகிறோம். சர்ச்சில் ஃப்ரண்ட் வாசல் இருக்கு, அது அடைச்சிதான் இருந்துச்சு. அதை திறந்துட்டு நம்ம உள்ளே போனோம். நான் உங்களுக்கு சர்ச் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் எல்லா இடத்தையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம வெளியே வர போகிறோம். கடைசியில தான் நம்ம தோமா அவர்களின் கல்லறையை பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட்ல தோமா அவர்களின் கல்லறை இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாருங்க. இப்போ மியூசிக் வரும், லாஸ்ட்ல நம்ம சந்திப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தூத்துக்குடி வில்லேஜ் மேன் சேனலை பார்க்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வரும்.
இப்போ நம்ம வந்து சைட்ல இருந்து சர்ச் வியூ பார்க்கோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச்சு. இப்பவும் மக்கள் இங்க வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சர்ச்சுக்கு பேக் சைட்ல இருந்து இப்போ நம்ம சர்ச்சை பார்க்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு பேக் சைடில் தான் அந்த நம்ம தோமா அவர்களின் கல்லறை இருக்கு. இப்போ அந்த இடம் பார்க்கோம்ல, இந்த இடத்துல தான் இருக்கு பார்த்துக்கோங்க. உள்ள போனதும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் உள்ள பொருட்கள், அப்புறம் சர்ச்சுடைய நிறைய பிக்சர்ஸ், அந்த காலத்தில் இந்த சர்ச் எப்படி இருந்துச்சு, எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறத நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. முதல்ல இது ஒரு மலையாக தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சாக இது வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவங்க கல்லறையை நோக்கி போயிட்டு இருக்கோம், சென்ட் தாமஸ் கல்லறையை நோக்கி. அது கீழே தான் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் தான் அந்த கல்லறை இருக்குது. இப்படி நம்ம போய் திரும்பி அதில் டேர்ன் பண்ணி உள்ளே போகணும். போனோன்னா அந்த இடமே ஒரு அமைதியாக இருந்துச்சு. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இருக்குது பார்த்துக்கோங்க, அவங்களுடைய ஸ்டாச்சு இருக்குது அப்படி படுத்திருக்க மாதிரி. அதுக்கு கீழே தான் சென்ட் தாமஸ் அவங்களுடைய கல்லறை இருக்குது. இந்த இடத்துல பலர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிலர் காலையிலேருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பார்த்தது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஓகே, பாய் பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.